உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து களத்தில் நிற்கும் வேட்பாளர் யார் தெரியுமா? அந்த வேட்பாளரின் பெயர் அஜய் ராய். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 54 வயதாகிறது. வாரணாசியில் பிறந்தவர். 5 முறை உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏவாக இவர் இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இவர் அஜய் ராய். அதாவது 12 வருஷமா காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கார். ஆனால் அதற்கு முன்பு முதல்ல அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது பாஜக மாணவர் அணியில தான் ஆரம்பித்தது. பாஜக எம்எல்ஏவாக 3 முறை இருந்திருக்கார் உத்தரப்பிரதேசத்தில். 1996 முதல் 2007 வரை கோலஸ்லா அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியிலிருந்து 3 முறை இவர் தேர்வாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு பாஜகவிலிருந்து விலகினார். காரணம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு மக்களவை சீட் வழங்கப்படவில்லை. மாறாக முரளி மனோகர் ஜோஷிக்கு வழங்கப்பட்டதால் இவர் சமாஜ்வாதி கட்சியில் சேர்ந்து சீட் பெற்று பாஜக வேட்பாளரை எதிர்த்து நின்றார். ஆனால் தோல்வி அடைஞ்சார். என்னாச்சுன்னா, இவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு தான் வந்து எம்பி தேர்தலில் போட்டியிட்டார். அவருடைய எம்எல்ஏ சீட் அங்கே காலியாக இருந்தது. இடைத்தேர்தல் வந்தது. இவரே மீண்டும் அதில் போய் போட்டியிட்டார். சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றார். அங்கே சற்று செல்வாக்கு வைத்திருக்கிறார். கோலஸ்லா என்ற சட்டமன்ற தொகுதி வாரணாசியில் வருவது குறிப்பிடத்தக்கது. பிறகு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட காரணத்தினால் அந்த தொகுதி இல்லாமல் ஆகிவிட்டது. வேறொரு தொகுதி உருவாக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார். எம்எல்ஏவாக தேர்வானார் பிந்த்ரா சட்டமன்ற தொகுதியில். பிந்த்ரா சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே கோலஸ்லாவில் இருந்த அந்த பகுதி ஒரு சிலது இதில் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செல்வாக்கை தக்க வைத்தார். அடுத்த அதிரடிகள் என்று பார்க்கும் பொழுது 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து வாரணாசியில் போட்டியிட்டவர் 3வது முறையும் போட்டியிடுகிறார். சரி, முடிவுகள் என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரதமர் மோடி அபார வெற்றி பெற்றார். 5,81,000 வாக்குகளை பெற்றார். அதாவது வாக்குகள் அப்படி நாம் சதவீதம் என்று பார்க்கும் பொழுது 56%. அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடியை எதிர்த்து 2014ஆம் ஆண்டில் வாரணாசியில் களம் கண்டார். 2வது அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். 2,09,000 வாக்குகளை பெற்றார். மொத்த வாக்குகளில் இது 20%. அஜய் ராய் 3வது இடத்தை பிடித்தார். வெறும் 75,000 வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருந்தார். மொத்த வாக்குகளில் இது 7%. அரவிந்த் கெஜ்ரிவால் இப்பொழுது அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லை, அவர் கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர். அவரும் பாஜகவில் இணைந்து விட்டார். பஞ்சாபிலே உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்தார். அஜய் ராய்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அடுத்த ஆண்டே அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார். 7 மாதம் ஜெயிலில் இருந்தார். பிறகு ஜெயிலிருந்து வெளியே வந்தார். 2017 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். ஆனால் இம்முறை செல்வாக்கு இல்லை. தோல்வி அடைந்து விட்டார் பிந்த்ரா தொகுதியில். மீண்டும் வந்தது 2019 ஆண்டு மக்களவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அதே வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் இவரை வேட்பாளராக களம் இணைக்கிறார்கள். ஆனால் சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் அப்போ கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை. எனவே சமாஜ்வாதி கட்சி ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க. அவங்களுடைய பெயர் ஷாலினி யாதவ். பிரதமர் மோடி அவர்கள் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். அதாவது சென்ற முறை வாங்கிய வாக்குகளை காட்டிலும் இந்த முறை அதிகம். 6,74,000 வாக்குகள் வாங்கினார். மொத்த வாக்குகளில் இது 64%. ஷாலினி யாதவ் 2வது இடத்தை பிடித்தார். 1,95,000 வாக்குகள். மொத்த வாக்குகளில் இதில் 18%. அஜய் ராய் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். போன தேர்தலில் வாங்கினதை விட 2 மடங்கு அதிகமாக வாங்கினார். 1,52,000 வாக்குகள். 14% வாக்குகளை வாங்கினார். ஆனால் 3வது இடத்தை மட்டுமே பிடிக்க முடிந்தது. 2014 தேர்தலையும் 3வது இடம்தான். 2019 தேர்தலையும் 3வது இடம்தான். இந்த முறை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதனால் சமாஜ்வாதி கேண்டிடேட் போடல, காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் அஜய் ராய்க்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த 2% கூட்டி பார்த்தாலே 18%, 14% பாருங்கள், 32. பிரதமர் மோடி அவர்களுடைய வாக்கு வங்கியில் பாதி தான், 50% தான் 2 கட்சியும் சேர்ந்தாலே வருகிறார்கள். இந்த முறை தேர்தல் எப்படி இருக்கும் என பார்க்க வேண்டி இருக்கிறது. அதன் பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலையும் இவர் போட்டியிட்டு இருக்கார். ஆனால் தோல்வியை தழுவினார். அதே பிந்த்ரா தொகுதியில். இம்முறை பிரதமர் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் இவரை களத்தில் இறக்கியிருக்கிறது. இவருக்கு அந்த பகுதியில் முன்பு ஒரு செல்வாக்கு இருந்தாலும்
பிரதமர் மோடியை எதிர்த்து அரசியல் செய்து வெல்லும் அளவிற்கு இவருக்கு அங்கே செல்வாக்கு இல்லை என்பது நாம் கடந்த தேர்தல்களை அலசி பார்த்தாலே தெரிகிறது. அரசியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க, எப்படியும் பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் பிரம்மாண்ட வெற்றி பெறுவார் என்று எதிர்க்கட்சிகள்லாம் கணித்திருக்கும் காரணத்தினால அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டிடேட்டை போட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு நிறைய பிரச்சாரங்கள்லாம் செய்து நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. எனவே அஜய் ராய்க்கே மீண்டும் அவர் வாரணாசியை சேர்ந்தவர், முன்பு செல்வாக்கு இருந்தது, அவருக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.